தவக்காலம். தவக்கால சிந்தனை. தவக்காலம். திரும்பி வா, திருந்தி வா. தவக்காலத்தின் தொடக்க நாள்தான் சாம்பல் புதன். இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கின்ற முக்கியமான செய்திகள் 3. அவை ஜெபம், தபம், தானம். முதலாவது ஜெபம். ஜெபம் என்பது என்ன? மக்களை இறைவனிடம் கொண்டு செல்லும் முயற்சிதான் ஜெபம். நாம் நம் கவன சிதறல்களினின்று நேரத்தை ஒதுக்கி இறைவனுடன் உரையாடி அவர் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். 2வது தவம். எவன் ஒருவன் நோன்பு இருக்கிறானோ அவனுக்குத்தான் தெரியும் பசியின் வலி. பட்டினியாய் தினம் அவதி உறுபவனுக்குத்தான் தெரியும் பசி பட்டினி எத்தனை வலி என்று. தன்னை அறியும் போதுதான் பிறரை அறிய முடியும். நோன்பின் மூலம் பிறர் வலி அறிந்து உதவிடுவோம். 3வது தானம். தன்னையே முழுமையாய் அறிந்தவனால்தான் தானம் செய்ய முடியும். பிறரை பணிவோடு பார்த்து பிறர் அன்பில் நம்மையே கொடையாய் கொடுத்து கிறிஸ்துவின் ஏழ்மையில் பங்கு பெறுவோம். கடவுளோடு என்னுடைய தொடர்பு உரையாடல் எப்படி இருக்கின்றது? இரக்கத்தின் காலமாகிய இத்தவ காலத்தில் இரக்கத்தையும் அன்பையும் பிறரோடு பரிமாறி சாட்சிய வாழ்வு வாழ்வோம். ஆண்டுக்கு ஒரு முறை தன்னிடம் உள்ள பழைய இலைகளை உதிர்த்து புது துளிர் விட்டு பூத்து குலுங்கும் மரங்களைப் போல நாமும் நம்மிடம் உள்ள பாவ பழக்க வழக்கங்களை விட்டு கிறிஸ்து என்கிற தளிரை நம்மிலே வளர இடமளிப்போம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். என்னை அழ வைக்க விழ வைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் என்னை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும். கடவுளை நம்பியிரு, பிறரை அன்பு செய். பாதைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பதில்லை, பயணிப்பவர்களின் முயற்சிகளே அதை தீர்மானிக்கின்றன. நமது இயலாமைகள் பாவங்களை கண்டறிந்து சிந்தனை சொல் செயலில் இயேசுவை பிரதிபலித்து வாழ முயற்சிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.